ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மீது ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை அதிகமாக நேசிக்கிறவர், உங்கள் மேல் கவனமாக இருக்கிறவர், உங்கள் மேல் கருத்தாக இருக்கிறவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, ஆண்டவர் நினைக்கல அப்படின்னு ஒரு காலம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவனை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவின் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அது கவனமாக கேளுங்கள். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், Psalms 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பான நேயர்களே, அநேக நேரங்களில் நமக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், சோர்ந்து போகலாம், கவலைப்படலாம். கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டு ஒரு சிலரை கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த எங்கள் அப்பா இப்போ இல்லை, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க எங்கள் அம்மா இல்லை, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த என் கணவர் இப்போ இல்லை, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பா என் மனைவி அவள் இல்லை. இப்போ நான் அப்படியே தத்தளிக்கிறேன், தடுமாறுறேன், இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம். தேவ பிள்ளைங்க, சாதாரண ஒரு படிக்கிற பிள்ளைக்கு கூட நீங்கள் ஆலோசனை கொடுக்க முடியாமல் எத்தனை தாய் தப்பன்மார் கவலைப்படுறாங்க. ஒரு வகுப்பு முடிஞ்சு அடுத்த வகுப்பு போகும்போது, அம்மா அந்த படிப்பு முடிச்சிட்டேன், நான் +1 முடிச்சிட்டேன், இப்போ +2 முடிச்சிட்டேன், இப்போ நான் காலேஜ் போகிறேன், எந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆலோசனை கொடுக்க முடியாமல் உடனே தடுமாறுறோம். அதே மாதிரி திருமணம் ஆகும்போது 4 பேர் 5 பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க. பொண்ணு கேட்டு வர்றவங்க ஒருத்தர் நம்ம லோக்கலில் இருப்பாங்க, ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் நல்ல பணக்காரனாக இருப்பாங்க, ஒருத்தர் ஏழையாக இருப்பாங்க. ஆனால் அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு பாப்பா கேட்பா, எந்த மாப்பிள்ளை நான் கட்டிக்கிறதுப்பா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க முடியாமல் அநேக நேரங்களில் தவிக்கிறோம். அன்பான நேயர்களே, நிறைய காரியங்களில் ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டேங்கிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதில்ல. எந்த ஒரு சாதாரண ஒரு பண்டிகை வருது, கிறிஸ்மஸ் பண்டிகை வருது, அந்த பண்டிகைக்கு நிறைய கடைக்கு போய் நம்ம என்ன செய்வோம், ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், எல்லாம் செய்வோம். நிறைய கடை இருக்குது. எந்த கடைக்கு நம்ம போகிறது, ஆலோசனை கேட்டாங்கன்னா நம்ம ஆலோசனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம். அன்பான நேயர்களே, இந்த கடையில் டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த கடையில் இப்படி இருக்குது, இந்த கடை இப்படி நிறைய சொல்லுவாங்க. இப்படி நான் சொல்லி போனால் இந்த ஆலோசனைங்கிறது மிக மிக முக்கியமானது. ஆனால் தேவனுடைய பிள்ளையில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர். அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலோசனை பார்த்திங்கன்னா ஏசாயா 28:29 ஆலோசனையில் ஒரு ஆச்சரியமானவர், செயல் மகத்துவமானவர். ஏசாயா 28:29 ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல் மகத்துவமானவர். அவர் கொடுக்குற ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும். வெரி சர்ப்ரைஸ், அற்புதமான ஆச்சரியமான ஆலோசனை கொடுப்பார். அவரை மட்டும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் ஆச்சரியமான ஆலோசனை கொடுத்து அழகாக வழி நடத்துவார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயினில் போய் ஏறணும். ட்ரெயின் ஏறும்போது நமக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லையே, எந்த ட்ரெயினில் நம்ம ஏறுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு தம்பி இருந்தார். அவர்கிட்ட, அண்ணா இந்த ட்ரெயின் வேண்டாம், அந்த ட்ரெயினில் ஏறுங்க, அது சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தம்பிக்கு சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அந்த ட்ரெயினை விட்டு இன்னொரு ட்ரெயினில் ஏறினா, அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நமக்கு பழக்கமானவர் உள்ளே உட்காந்துருக்கிறார், நமக்கு தெரிஞ்சவர் உள்ளே உட்காந்துருக்கிறார். அவர் உடனே, பஸ்ஸர் என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லாமல், அப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன் பிரதர் அப்படின்னா. ஓகே 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 கவலைப்படாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணும் ஆலோசனை என்னனாலும் ஹெல்ப் நான் பண்ணுறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி தான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி என்ன வேணுமோ அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து நீ ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் நான் செய்கிறேன் அப்படின்னார். ப்ரைஸ் காட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறை நான் ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது நாங்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்குறோம். அப்போ நம்ம சபை விசுவாசி நல்ல தம்பி அவர் தான் என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், கூட்டி போகணும். அப்போ காரில் ஒன்றுமே இல்லை. அப்போ நிற்கும்போது அந்த நிறைய வண்டி போகுது. நிறைய வண்டி போகும்போது சரி பஸ் ஏறிடலாமா, டவுன் பஸ் ஏறிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லும்போது கொஞ்சம் பொறுங்க பாஸ்டர் அப்படின்னு தம்பி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் யார் கார் என்ன காருன்னு தெரியாது. எங்கள் பக்கத்தில் நினைச்சு பாருங்கள். என்ன உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் யாருன்னே தெரியாது. அப்போ என்ன பிரதர் அப்படின்னா, பாஸ்டர் நான் இங்கே போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், நீங்கள் ஏறுங்க இப்போ காரில் ஏறுங்க. கடைசியில் யாருன்னா அவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர். பாண்டிச்சேரி சேர்ந்தவர் மாத்திரம் இல்லை, நம்ம உழவர்கரை சேர்ந்தவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உழவர்கரை தான், பாண்டிச்சேரி தான் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் நல்ல அருமையான இடத்துல கொண்டு போய் விட்டார், எந்த விதமான ஒரு தடுமாற்றம் இல்லாமல். அப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸில் ஏறுறது, எந்த காரில் ஏறுறது, எந்த இடத்து என்ன பண்ணுறது கூட அநேக நேரங்கள் யோசிக்காமல் இருப்போம். ஆனால் உடனே ஆவியான சொல்லுவார் மகனை இதில் ஏறு, இந்த இதை விட்டு அதில் பாரு, இப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற நேரத்தை அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்ம ஏறினோம்னா அழகாக அருமையாக இலவசமாக நம்ம போயிடலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட ஏதோ ஆலோசனைக்க காத்திருக்கீங்களா? அம்மா ஐயா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கபடி ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு வேலை அப்பா கூட இருக்கலாம், அம்மா கூட இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கவுன்சிலிங் ஸ்பிரிட், ஆலோசனை கருத்து, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன? ஆலோசனை கருத்து. சரியா? அதை மறந்துடாதீங்க. இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். ஆண்டவருடைய நாமம் அஞ்சு நாமம் அவர் ஆலோசனை கருத்து, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவர். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் சரியான இடத்துக்கு போவீங்க, செலவில்லாமல் போவீங்க, ஆசிரியமாக இருப்பீங்க. பண்ணலாமா? ஆண்டவர் வைக்க கூப்பிடலாமா? நல்ல ஆண்டவரே, ஆலோசனை ஆச்சரியமானவரே, செயல் மகத்துவமானவரே, அருமையான கர்த்தாவே, உடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறையா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிறேன். அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கப்பா. அந்த அம்மாவை பாருங்கள், அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. என்ன முடிவெடுக்கிறது, திருமண காரியம், வீடு கட்டுற காரியம், அந்த வெளிநாட்டுக்கு போகிற காரியம், ஏதோ ஒன்றுக்கு ஆலோசனை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்க கண்ணீரை தொடங்க, கஷ்டத்தை மாற்றுங்க, கவலையை நீக்குங்க ஆண்டவரை. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரை. நீர் கொடுக்குற ஆலோசனைப்படி அவர்கள் முடிவெடுக்கவும் முன்னேறி போகவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அற்புதம் செய்யுங்க சாமி, அற்புதம் செய்யுங்க. காரியங்கள் வெற்றியாக முடியட்டும், காரியங்கள் ஜெயமாக முடியட்டும். மகிமையான காரியங்களை அவங்க காண்டு துதிக்கும்படி கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டால் அவர் கொடுக்குற ஆலோசனை மனசில் வந்திருக்கோம். அந்த ஆலோசனைப்படி செய்யுங்க. ஒரு நாளும் நீங்கள் சொந்த போக மாட்டீங்க. ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.